இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு புதுசாக இன்னொரு ட்ராப் வந்து பார்க்க போகிறோம். இந்த ட்ராப் பேர் வந்து லிகால்ஸ் மேட் அல்லது லிகால்ஸ் ட்ராப்னு சொல்லுவாங்க. ஒயிட் வந்து கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுவாங்க, பிளாக் வந்து E5. ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து பண்ணுவோம் நைட் எஃப் டெவலப் பண்ணி பான் அட்டாக் பண்ணுவோம். இதுக்கு பிளாக் வந்து D6 போட்டு டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இதை வந்து நம்ம ஃபிலடாட் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம நைட்டு C3 டெவலப் பண்ண போகிறோம், அல்லது பிஷப்பை C4 டெவலப் பண்ணலாம். இதுக்கு நிறைய டிரான்ஸ்பொசிஷன்ஸ் இருக்குது, அதாவது வேறு மூவ் விளையாடி ஒரே மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொண்டு வர்றது. இங்கே நைட் C3 விளையாடுறதுக்கப்புறம் அவங்க நைட் C6 வந்து டெவலப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஷப்பை C4 போடுறோம். நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கும்போது பிஷப்பை டெவலப் பண்ணுறதுக்கு பிஷப்பை வந்து பின்னில், அதாவது டெவலப் பண்ணி பீஸை வந்து ஒரு பீஸை வந்து அதாவது நைட்டை வந்து பின்னில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இங்கே தான் நம்ம வந்து ஒரு ட்ராப் வந்து செட்டப் ஆக போகுது. இது வரைக்குமே நார்மலான மூவ்ஸ் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நம்ம H3 வந்து விளையாட போகிறோம். இந்த பிஷப்புக்கு ஒரு கொஷின் மார்க், இந்த பிஷப் பின்னில் இருக்குது, பின் பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம வந்து ஒரு கொஷின் மார்க் போகிறோம், என்ன பண்ண போகிறோம், வெட்ட போறியா ஓட போறியான்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் பிஷப் H5 போனதுக்கப்புறம் நம்ம இங்கே ப்ரில்லியண்ட்டான ஒரு குயின் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ண போகிறோம். அந்த மூவ் தான் நைட் டேக்ஸ் E5. இந்த நைட் டேக்ஸ் E5 வந்து பார்த்திங்கன்னா குயின் வந்து நம்ம ஹேங்கிங்கில் விட்டுருக்கோம், அதாவது குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். க்ரீடியாக வந்து பிளாக் இந்த மாதிரி கேப்சர் பண்ணாங்கன்னு சொன்னாக்கா தென் பிஷப் டேக்ஸ் F7 வந்து செக்கு. கிங்குக்கு வந்து ஒரே ஒரு மூவ் தான் இருக்குது. பின் அதுக்கப்புறம் நைட்டை வந்து D5 ஸ்கொயரில் வச்சு இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு செக்மேட் வந்து பண்ணிடலாம். இது வந்து ஒரு நோன் ட்ராப், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஃபேமஸான ஒரு ட்ராப்பு. இதில் வந்து இந்த பொசிஷனில் இருக்கும்போது நம்ம பிஷப் F7 செக் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குயின் சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்ணோம் இல்லையா. ஸோ இந்த பொசிஷனில் இங்கே கேப்சர் பண்ணும்போது அவங்க வந்து குயினை வந்து அவசியமாக வந்து வெட்ட வேண்டியதில்லை. வெட்டுறதுக்கு பதில் இப்போ உங்களுக்கு தோணும், இந்த நைட்டை வெட்டினா என்னங்க பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் குயினால் பிஷப்பை வெட்டிடுங்க. அவங்க நைட்டால் பிஷப்பை வெட்டினதுக்கப்புறம் திரும்ப செக்கு கொடுத்து நீங்கள் இந்த பீஸை வந்து எடுத்துடலாம். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு பெட்டர் பொசிஷன். இந்த மாதிரி வந்து எல்லா ட்ராப்லையும் நமக்கு இந்த வாய்ப்பு அமையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராப்பில் பார்க்கலாம்.